சரி, அஜித்குமார் மரணத்தில் வந்து 5 காவலர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்காங்க. சிபிஐக்கு வந்து மாற்றிருக்கிறாங்க. இதை கூட பலரும் விமர்சித்து தான் வராங்க. இப்படி இருக்கும்போது அரசினுடைய அந்த நடவடிக்கை சரியான பாதையில் போகுதுன்னு நீங்கள் பார்க்குறீங்க? நேற்று சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை இந்த அஜித்குமாரின் கொலை தொடர்பாக பல்வேறு கேள்விகளை எழுப்பியது. அந்த கேள்விகளுக்கு அரசு தரப்பில் ஒரு பதில் கூட இல்லை. ஸ்பெஷல் டீமை அஜித்குமாரை பிக்கப் பண்ணி விசாரிக்கிறதுக்கு கூட்டிகிட்டு போனாங்கன்னு சொல்லும்போது ஸ்பெஷல் டீமுக்கு இந்த பணியை உத்தரவிட்டது யார் என்ற கேள்வியை நீதிமன்றம் ஸ்பெசிஃபிக்காக எழுப்புகிறது. இல்லை சார், அவங்க ஸ்பெஷல் டீம் எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுவாங்கன்னு சொல்லும்போது எப்படி அவர்களுக்கு தெரியும் யாரின் கீழ் அந்த தனிப்படை செயல்படுகிறது என்ற கேள்விக்கு அவர்களிடம் பதில் இல்லை. சார், அவங்க சோஷியல் மீடியாவை பார்த்து இந்த நகை திருட்டு தொடர்பாக விசாரணைக்கு அழைத்து சென்றார்கள் என்றால் எஃப்ஐஆர் இல்லாமல் ஒரு நபரை நீங்கள் எப்படி கைது செய்தீர்கள் என்ற கேள்வியை நீதிமன்றம் எழுப்புகிறது. அதே போல் நேற்று சம்பவம் நடந்த இடத்தில் உடைந்து கிடந்த அந்த பைப்புகள், அஜித்குமார் சிறுநீர் கழித்த அந்த தடயங்கள், இவற்றை எல்லாம் பாதுகாப்பதற்கு பதிலாக ஒரு கூடுதல் எஸ்பி, இதை விசாரணை செய்யக்கூடிய ஒரு கூடுதல் எஸ்பி காலையில் நீதித்துறை நடுவர் வருவதற்கு முன்பாகவே அந்த இடத்திற்கு சென்று எல்லாவற்றையும் ஒரு கோணியில் வாரிக்கொண்டு சென்று விட்டார் என்று நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் திரு ஹென்றி டிஃபன் அவர்கள் தெரிவித்த போது இந்த வழக்கில் தடயங்கள் அழிக்கப்பட்டுவிடும், சிபிஐக்கு நாங்கள் மாற்றுகிறோம் என்பதை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் தெரிவித்த போது கூட சிபிஐ இந்த விசாரணையை கையில் எடுப்பதற்குள் தமிழக காவல்துறையினர் இந்த வழக்கில் தடயங்களை அழித்து விடுவார் என்ற சந்தேகம் நீதிமன்றத்திற்கு ஏற்பட்டதன் காரணமாகத்தான் மதுரை மாவட்ட அமர்வு நீதிபதியை உடனடியாக இந்த வழக்கின் விசாரணையை உடனடியாக கையில் எடுங்கள் என்று சொல்லி இந்த தடயங்கள் அத்தனையையும் சேகரித்து மதுரை உயர்நீதிமன்றத்திற்குள் மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் இந்த வழக்கின் தடயங்களை வைத்திருக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டதற்கு காரணம், ஒரு குற்றத்தை செய்ததோடு இல்லாமல் அந்த குற்றத்தின் தடயங்களை அழிப்பதற்கான வேலையில் இந்த அரசும் காவல்துறையும் ஈடுபடுகிறது என்பதை நீதிமன்றம் உணர்ந்ததால் தான் மாவட்ட நீதிபதி தலைமையில் விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறது என்று புரிந்து கொள்ளலாம்.